உணர்ந்த சத்தியத்தை கொண்டாடினோம். கர்த்தர் நம்மை புதிய ஜீவன் கொடுத்திருக்கிறாங்க. பாவத்திலிருந்து மன்னித்தாங்க. நமக்குள்ளே இருந்த எல்லா அத்தனை கடத்தையும் நீக்கிட்டாரு. எல்லா இருளான காரியத்தை அவர் மேற்கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிபூர்ண சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. அதை தான் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு கேள்வி, அந்த பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு நாம எப்படி வாழ்வது என்று சொல்லி இந்த அருமையான பகுதியிலிருந்து, இந்த ஒரு ஸ்திரீயின் அந்த ஒரு அற்புதத்திலிருந்து நாம சில காரியத்தை நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கலாம். போன வாரம் கிரைஸ்ட் won the victory. எஸ், கர்த்தர் நமக்கு வெற்றி பெற்றார். சிலுவையில வெற்றி பெற்றார். இந்த சிலுவையிலிருந்து நமக்கு வெற்றி. அவர் வெற்றி பெற்றது நமக்கு வெற்றி. ஆனா இன்னைக்கு அந்த வெற்றியில நாம எப்படி வாழ்வது, எப்படி நடப்பதுன்னு சொல்லி நாம ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ள எப்படி நடப்பதுன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் பேசேஜ்ல நாம் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்துல அவர் வார்த்தைகளை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு ஸ்திரீயை அந்த இடத்துல பார்க்கிறாரு. 18 வருஷத்துக்கு அவங்க ஒரு கூனியாவே இருக்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னாக்கா, இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது ஒரு பொல்லாத ஆவியின் கட்டு நிமித்தமாக, சாத்தானின் கட்டு நிமித்தமாக அவங்க அப்படி கூனி இருக்கிறாங்க. அதை தெரிந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரு. அத பரிபூர்ணமாக மறுமலர்ச்சி, மீட்புதல் கொடுத்து அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி அதை ரெஸ்டோர் பண்றாரு. அது மாத்திரமல்லாதபடிக்கு அந்த ஸ்திரீ எப்படி தேவனை ஆராதிக்க தொடங்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இயேசு பார்க்கிறாரு, இயேசு அழைக்கிறாரு, இயேசு பேசுறாரு, இயேசு தொடராரு, இயேசு விடுதலை கொடுக்கிறாரு. அந்த கூனி நிமிர்கிறது, தேவனுக்கு மகிமை கொடுக்கிறது. இந்த ஒரு இந்த ஒரு மூமெண்ட்ஸ்ல நாம வந்துட்டு சில காரியங்களை நாம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ லூக்கா எப்படி இதை கொண்டு போறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த இடத்துல இந்த பகுதி நடக்கிறது, வெற்றி நம்முடைய வாழ்க்கையின் பகுதி. ஆனா அந்த வாழ்க்கையின் வெற்றி நம்ம எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். சினகோக், அந்த ஜெப ஆலயம், ஏரு நமக்கு தெரியும், he was the leader of the synagogue. அப்போ காப்பர்னியம்ல பார்க்கும்போது அந்த இடத்துல ஜெப ஆலயம். இது எருசலேமுக்கு இயேசு போறவரா இருக்கிறாரு. இங்க ஜெப ஆலயம் எருசலேம்ல இருக்கிறதான ஜெப ஆலயத்தை நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல. அப்படின்னு சொல்லும் போது எருசலேம் போறதுக்கு இந்த வழியில அந்த ஜெப ஆலயம் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னாக்கா, சாபத் வாரம் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ராபாய், ஒரு டீச்சர் வந்துட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய இடம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அங்க ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறது, ஒரு கம்யூனிட்டி அங்க தங்கி இருப்பாங்க. சோ எல்லாம் தேவனுடைய காரியங்களுக்கு. இந்த இடத்துல இந்த ஸ்திரீ 18 வருஷத்துக்கு கூனியாக இருந்தாலும் கூட, அந்த வேதனையோடு கூட, அந்த வருத்தத்தோடு கூட, தேவனை உண்மையாக விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து தேவனை பார்க்க வருகிற ஒரு ஸ்திரீயாக இருந்துச்சு. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏன்னா தேவ ஆலயத்துல தான் இயேசு அவரை பார்க்கிறவராக இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம தேவனோடு கூட இருக்கிறோம், தேவனோடு கூட உறவாடுறோம். வெளியில இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லைன்ட்டு இல்லை, பிரச்சனை இருக்கும் போது கூட விசுவாசத்தோடு கூட தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், என்னை காண்கிறவராக இருக்கிறார் சொல்லி தொடர்ந்து வரும்போது தான் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்றவர்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய விடுதலை பெற்றுக்கொள்றவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே சிலுவையில நமக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. விசுவாசத்துல இருந்து விடுதலை, சாத்தான்ல இருந்து கட்டுகள்ல இருந்து விடுதலை, தரித்திரத்துல இருந்து விடுதலை, கடத்துல இருந்து விடுதலை, எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆனாலும் கூட இந்த பூலோகத்துல வாழும்போது நமக்கு பலவீனங்கள் வரலாம், சுகவீனம் வரலாம். அதனால நம்ம வீட்டுல உட்கார்றதில்ல, ஆனாலும் கூட தேவன் தான் எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட வரும்போது மற்ற
ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமில்லாத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அது ஒரு சாபத் நாள்னு சொல்லிட்டு. சாபத்னா என்னங்க? அது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள்னு சொல்லும் போது வீட்டு தூங்குறது கிடையாது, தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவனை ஆராதிக்கிற நாள், தேவனோட கூட ஸ்பெண்ட் பண்ற நாள். ஆனா இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாரசீகர்கள் இதை கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணி மாத்திட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது, தேவன் மாத்திரம் தான். அப்படின்னா யாருக்கும் ஒருத்தருக்கு தண்ணி வேணா கொடுக்க கூடாது, சுகம் வேணா கொடுக்க கூடாது, ஏன்னா அது வேலையாயிடும் தேவன் சொன்ன பிரகாரம். இது வந்துட்டு தேவன் கொடுத்தது ரெஸ்ட் சொல்லும் போது ஆண்டவரோடு கூட உறவாடுவதுனாக்கா தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக. ஆமென். இன்னைக்கு நாம கிறிஸ்தவர்கள் பார்க்கும்போது எந்த ஒரு நல்ல காரியம் பண்றாங்கனாக்கா அதுக்கு ஒரு நாள் ஏனோ ஸோ எனக்கு சண்டே தான் எனக்கு ப்ரோக்ராம் இது இருக்குதுன்னு சொல்றது. ஆனா சண்டேல தேவனை ரெஸ்ட் டே, தேவனை தொழுது கொள்கிற நாள். ஆனா அந்த நாள்ல நம்ம சபையில இருந்து நல்ல காரியங்கள் செய்யலாம், எஸ், அதுக்கு தடை கிடையாது. இதுவரை தேவனை தொழுது கொள்கிற நாள். ஆனா மற்றவங்களுக்கு நல்ல காரியம் செய்யற நாள் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு தேவனுக்குள்ள எல்லா நல்ல காரியங்களும் தேவனை ஆராதித்து செய்யக்கூடியதான காரியமாக இருக்கிறது. இதனால் புரியுதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, சோ அந்த உமனோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சுங்க? அவங்க சாதாரணமானது அல்ல, பிசாசுடைய கட்டு. எப்படிங்க? தேவனுடைய வார்த்தை கேட்க வந்தாங்க, ஆனா பிசாசுடைய கட்டுல வாழ்ந்திருந்தாங்க. அந்த கட்டு நிமித்தமாக வெண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்படியே 18 வருஷம். ஒருவேளை அந்த ஸ்திரீக்கு ஒரு 30 வருஷம் இருந்ததுன்னு சொன்னாக்கா, அந்த 30 வருஷத்துல பாதி ஐசு பூமி பார்த்து. பழைய ஏற்பாடுல பாக்குறோம், ஆண்டவர் சபிக்கிறாரு, அந்த சர்ப்பத்தை சபிக்கிறார் ஆண்டவர், நீ பூமியில் இருக்கிற அந்த தூசியை தான், மண்ணை தான் சாப்பிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா பூமியை பார்க்கறது பிசாசானவன் கொடுத்த அந்த சாபம் மற்றவங்கள அதே வழியில போடுறதுக்கு பிசாசானவன் ஆட்டி வச்சிருக்கிறவனா இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இன்னைக்கு சீரியஸ் நம்ம பார்க்கும்போது லிவிங் இன் கிரைஸ்ட் ஃப்ரீடம், கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற சுதந்திரத்துல வாழ்வது. ஆனா சில பேர் இன்னும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தே அந்த கட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தெரியல அவங்க விடுதலை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அன்னைக்கு சரீரத்துல கட்டி போட்டு இருந்துச்சு, இன்னைக்கு பிசாசானவன் உள்ள வர மாட்டான், சிந்தையை கட்டி போடுமா, உள்ளத்துல இன்னும் கூனியா இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த ஸ்திரீ வேதத்துல வசனத்துல பாக்குற நாம, அந்த ஸ்திரீ தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா தேவனிடத்துல எந்த ரிக்வெஸ்டும் கொடுக்கல, அது பேசல. ஆனா ஆண்டவர் அவரை கண்ணோக்கி பார்த்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம சபைக்குள்ள வரோம், அவரை பார்க்க வரோம், தேவனுடைய வார்த்தை கேட்க வரும், அவருடைய வார்த்தை கேட்டு அவரை பார்த்து அவரோடு கூட உறவாடிதான் ஜனங்களோடு கூட உறவாடுறோம். ஜனங்கள் வரும்போது நான் இவங்களை பார்த்தேன் அவங்கள பார்த்தேன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு இல்ல, தேவனோடு கூட உறவாடும் போது அவர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார், என்னை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்துல லூக்கா சொல்லவே இல்லை, லூக்கா ஒரு டாக்டர், அந்த டாக்டர் அங்க உடல்ல என்ன இருக்குதுன்னு சொல்றவர் தர அந்த என்ன பேசுச்சுன்னு சொல்லல. அந்த லேடி ஆண்டவர்கிட்ட பேசல, ஆனா கடைசியில விடுதலை பெற்றுக்கொள்ளும் போது தேவனை மகிமைப்படுத்துறதை கரெக்டா போட்டிருக்கிறாங்க. ரொம்ப தெளிவான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கிறாரு அவரு லூக்கா. ஏன்னா அவர் ஒரு பிசிஷியன் டாக்டர் இருந்ததுனால ஒரு இடத்துலயும் அங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கல. எத்தனை பேர் புரியுதுங்க? தேவன் கிருபையால எல்லாரையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை காண்கிறவராக இருக்கிறார். நீங்க எந்த பாதையில போய் கொண்டிருக்கீங்க அவர் தெரியும். மற்றவங்க வேணா உங்களை பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிசாசானவன் அவனை வந்துட்டு வேத வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, அவன் வந்துட்டு ஒரு ஏமாற்றக்காரன், அக்யூசர், நம்ம மேல
குழப்பத்தை உண்டு பண்றவனாக இருக்கிறான், நம்முடைய எதிராளியா இருக்கிறான். புதிய ஏற்பாடுல அவன் டிசீவர், சோதனைக்குள்ள உற்பத்தி. நம்ம எப்ப பார்த்தாலும் நீ வந்துட்டு நேற்று நைட் என்ன பண்ணிட்டு வந்த, சபையில் உட்காந்து நீ என்ன பண்ண, அதை சொல்லிட்டே இருப்பான். அவனோட வேலை அதுதான். வேதத்தை சொல்லுது அவன் பொய்யின் பிதாவாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ 18 வருஷம் சொல்லும் போது கட்டி போட்டு எதையும் செய்ய முடியாது, பிசாசு நிமித்தமாக நிக்க முடியல. அவனுடைய பிசிக்கல் கண்டிஷன் அவ்வளவு மோசமா. 18 வருஷம்ன்றது சாதாரணமாக கிடையாது. ஜஸ்ட் 3 வாரத்துக்கு என்னுடைய காலில் ஜஸ்ட் ஒரே ஒரு இந்த 4வது தோல்ல இவ்வளவுதான் வி ஷேப்ல ஒரு கிராக். என்னுடைய நார்மலான காரியங்கள் செய்ய முடியல, நடக்க முடியல. எனக்கு இப்படி பெண்ட் பண்ணனாக்கா பின்னாடி ஒரு பக்கம் பேக், லோவர் பேக் ப்ராப்ளம். கால் மேலே தான் வைக்கணும், 2 பில்லோ மேலே வச்சு தான் நைட்டில் படுக்கும்போது இப்படி வைக்கணும். கால் கொஞ்ச நேரம் கீழே வச்சோன்னாக்கா வெயிட் ஆகிட்டு ஸ்வெல்லிங் ஆகிடுது. கால் எடுத்து மேலே வச்சுனா நார்மலாக இருக்குது. எப்படிங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன ஒரு வீக் கிராக்னால இத்தனை காரியங்கனாக்கா குனிஞ்சிருந்து எப்படி வலின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இங்கே உக்காந்து இருக்கிறவங்க இப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்துல அநேக காரியங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். விசுவாசத்தோடு நீங்க வந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு வருஷமா நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். அந்த ஸ்திரீ கேட்காத போது கூட தேவன் அவரை காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்துல அது ஒருவேளை பயத்தின் நிமித்தமாக இருக்கலாம், வெக்கத்தின் நிமித்தமாக இருக்கலாம், ஃபெயிலியர்ஸ் நிமித்தமாக இருக்கலாம், மற்றவங்களை கம்பேரிசன் நிமித்தமாக இருக்கலாம், வலி நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக நீங்க அப்படி கூடி இருக்கலாம். கர்த்தர் நீங்க போய் கொண்டிருக்கிற பாதையை அறிந்திருக்கிற தேவன், அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை சில பேரை இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த 18 வருஷத்துக்கு இப்படியே இருந்து அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிட்டு, சில பேர் அந்த சில காரியங்கள்ல பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிற அழுத்தத்துல, பாரத்துல, பாவத்துல, அடிக்ஷன்ல இயேசு கிறிஸ்து கூட வரும்போது கூட அதுல அப்படியே ஊறி போயிட்டு இருப்பாங்க. அது புரியுதுங்க. நம்ம சில தவறான காரியங்கள் பண்ண 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 that's continuing in sin, அதுல நமக்கு செட் ஆயிடுது. இத பேசி 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 அப்படியே செட் ஆயிடுது நமக்கு. அப்படி இருக்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது. கர்த்தர் விடுதலையின் நாயகன். தன்னுடைய ஜனங்களை விடுவித்தால், மகன் குமாரன் விடுவித்தால் indeed you are free. அது சுதந்திரம் தான். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அவரை கண்டு he called her over. அவர் கூப்பிடுறார். அவர் பார்க்கறது மாத்திரம் இல்ல, he calls. Jesus calls. ஒருவேளை Jesus calls me, இயேசு அழைத்தார். இன்னைக்கு அவருடைய முன்பாக அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ளவே இருக்கிறார். அல்லேலூயா. He called her and he restored. அவர் சுகத்தை கொடுத்தது மாத்திரம் கிடையாது, அவர் அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்குறவராக இருக்கிறார். அவர் அந்த இடத்துல பேசி லூசன்ட். கர்த்தர் அவர் சொல்றாரு, இதுல இருந்து விடுதலை பெறு, அந்த கட்டிலிருந்து விடுதலை பெறு, அந்த தீமையான ஆவியிலிருந்து விடுதலை பெறுன்னு சொல்லி அவர் தொட்டு பேசி சுகமாக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக இடத்துல நாம் பார்க்கிறோம், குஷ்ட ரோகியை தொட்டார். அல்லேலூயா. ஆமென். தொட்டவுடன் அந்த இடத்துல தேவனுடைய கரம் அது வல்லமையானது. இன்னைக்கு பிசாசு குறித்து பேசுவார்ல, எல்லா வல்லமை அடைந்தவர், வல்லமை உடையவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பிசாசானவன் எவ்வளவுதான் நம்மளை அமுக்கி வச்சிருந்தாலும் கூட, அப்ரஸ் பண்ணாலும் கூட, நம்மளை காண்கிற தேவன், நம்மை அழைக்கிற தேவன், நம்மை தொடுகிற தேவன், உறவாடுகிற தேவன்,
பேசுகிற தேவன் அவர் விடுதலையின் நாயகனாக இருக்கிறார். அது எப்படியாப்பட்ட பிசாசின் கிரியை இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சிந்தையில கட்டி போட்டு இருக்கலாம், மனசுல கட்டி போட்டு இருக்கலாம், கர்த்தர் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். Hallelujah. He restores. Jesus touched and she started to praise. அவர் சொல்றார், you are freed, you are loosened, you are set free. Hallelujah. அதை ரிலீஸ் பண்ணி கையை வச்சு அந்த ஸ்திரீ மேல தேவன் அதில் உடனடியாக அந்த இடத்துல அந்த ஸ்திரீ சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட அந்த இடத்துல அவங்க நிமிர்ந்து தேவனை துதிக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. எல்லா நோய்களும் நமக்கு பிசாசு நிமித்தமாக வருவதில்லை. ஒரு இடத்துல சீசர் கேட்கிறாங்க, இந்த பையனுடைய இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு கண்டிஷனுக்கு யாரு காரணம்? இவனுடைய பாவமா அல்லது பெற்றோர்களுடைய பாவமா? ஆண்டவர் சொல்றாரு, இது தேவனுடைய மகிமைக்காகவே இது இருக்கப்பட்டது. சோ எல்லாமே நம்ம வந்துட்டு அவன் மேல போடுறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் வருது, சுகர் வருது. பிசாசு சுகர் பிசாசே போ, கொலஸ்ட்ரால் பிசாசே போ அப்படின்னா சொல்ல முடியும்? கொலஸ்ட்ரால் எப்படி வருதுங்க? எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, எங்க பாட்டிக்கு இருந்துச்சு, அதனால எனக்கு இருக்குது. சுகர் எதனால? யாருக்கோ இருந்துச்சு, அதனால. ஆனா சயின்ஸ் பிரகாரம் இருந்தாலும் கூட நம்முடைய லைஃப் ஸ்டைல், எத்தனை மணிக்கு நம்ம சாப்பிட்றோம், நம்முடைய உடலுக்கு எவ்வளோ சாதம் தேவையா இருக்குது, காலையில ஒரு பிளேட்டு, மத்தியானம் ஒரு பிளேட்டு, சாயங்காலம் ஒரு பிளேட்டு, வீட்டில் உக்காந்த இடத்துலயே சாப்பிட்டு 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 எங்கேயோ மூவ் பண்ணலனாக்கா, இதை மாத்திரம் இயேசுவின் நாமத்தினால நான் எல்லாம் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு கொலஸ்ட்ரால் வந்த பிறகு போ பிசாசே, கொலஸ்ட்ரால் பிசாசே, போ சுகர் பிசாசேன்னு சொல்றது எப்படி போகும்? இது யாருடைய பாவம்? இது யாருடைய கட்டு? நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டு, அப்புறம் சொல்றது பெய்யின் கட்டு. எதுக்கு? சில நேரங்கள்ல நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாக, நாம செய்யற காரியத்தின் நிமித்தமாக தான் நாம பிசாசானவனுக்கு பெரிய கதவை திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருக்கு தெரியும் இந்த ஸ்திரீ 18 வருஷம் பிசாசுடைய கட்டில இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். கீழ் வருகிற வசனம் என்ன முடியல, நமக்கு விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த ஸ்திரீ அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பலவீனம் வந்தாலும் சுகவீனம் வந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை பார்க்கிறார், அழைக்கிறார், தொடரார், விடுதலை கொடுத்து மறுமலர்ச்சி மீட்புதலுக்குள்ள நடத்துறார். எதற்காக? மறுபடியும் நாம போயிட்டு அதே பாவத்தை விழுவதுக்காகவா? அல்ல, தேவனை மகிமைப்படுத்தி அவரை பின்தொடர. அந்த பார்த்திமேயு ஒரு பிறவிலே அவன் குருடனா இருந்தான். அந்த கர்த்தர் விடுதலை கொடுக்கும் போது கர்த்தரை பின்தொடர்வராக இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. மேரி மேக்தலினை பார்க்கும் போது அவங்க பிசாசு 7 பிசாசு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாங்க. மகள் இயேசுவோடு கூட சீஷராக பின்தொடர்றாங்க. எல்லா இடத்துலயும் விடுதலை பெற்றுக்கொள்வது தேவனோடு கூட நடக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்திரீ தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி, நான் 18 வருஷமா இப்படிதான் இருந்தேன், நான் வழிய குருடி கதவை திருடின்னு சொல்லி இப்படியே போச்சுன்னா எப்படி இருக்குங்க? 18 வருஷம் ஆயிட்ட பிறகு இப்படியே போச்சு, நல்லா இருக்குமா? கர்த்தர் நமக்கு பாவத்தை விடுதலை கொடுத்தாரு, திரும்ப பாவத்துக்குள்ள போய் உட்காந்துக்கும். கர்த்தர் நமக்கு அடிக்ஷன்ல இருந்து விடுதலை கொடுக்கிறார், மறுபடியும் அடிக்ஷன்ல போய் உட்காந்துக்கும். கடத்துல இருந்து விடுதலை கொடுக்கிறார், மறுபடியும் போய் கடத்திலே உட்காந்துக்கும். கர்த்தர் எதற்காக இல்ல, இந்த விடுதலை கொடுத்தத, அப்பா நீர் எனக்கு விடுதலை கொடுத்த இந்த ஜீவன், இந்த உடல், நான் ஆண்டவரை ஜீவ பலியாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன், உமக்காக நான் வாழ்வேன், ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாம மகிமைக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி நடப்பதுதான் அந்த ஸ்திரீ சொல்ற வார்த்தை. மணிவன் தான் அந்த இடத்துல லூக்கா சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்தியதுன்னு சொல்லி. இன்னைக்கு இதுக்கு உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேருக்கு எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல, உங்க வேலையில, சபையில, எல்லா இடத்துலயும் எத்தனை பாதுகாப்பு. ஏன்னா கர்த்தர் போஷித்து நம்மளை வழிநடத்துறவரா இருக்கிறார். சபையில வந்து இந்த 1/2 மணி நேரம் ஆராதனைக்கு செய்வதற்காக இல்ல,
நாம எதுல பெண்டா இருக்கிறோம் நம்முடைய லைஃப்ல? பயத்திலையா, வெக்கத்திலையா, குற்ற உணர்ச்சியிலையா, மற்றவங்களை கம்பேர் பண்றதுலையா? கர்த்தர் இதுல இருந்து விடுதலை கொடுக்கிறார். நம்ம பார்த்த தெய்வன் இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம நம்மளையே தான் பார்த்துக்கிறோம். இது இப்படியே பார்க்கும்போது தூசியை தான் பார்த்துக்கிறோம். கர்த்தர் தலையை நிமிர்ந்து அவரை பார்க்க சொல்றார். அவர் நிமித்தமாக மற்றவங்களை பார்க்க சொல்றவரா இருக்கிறார். நம்ம வீட்டுல நிறைய பேர் ரட்சிப்பு இல்லாத இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க சொல்றார். நம்ம மூலியமாக கர்த்தருடைய அன்பை கொடுக்க சொல்றவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, நீங்க இன்னைக்கு நிறைய பேரு ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் அன்னைக்கு செய்த மாதிரி இன்னைக்கு யாருக்காவது விடுதலை கொடுத்தாங்கன்னாக்கா, இன்னைக்கு பாக்குறது இந்த மாடர்ன் டைம்ஸ்ல இருக்கிறோம். ஏசப்பா ஒரு நிமிஷம் இல்லைங்க, செல்ஃபி எடுத்துக்க ஒரு நிமிஷம். ஏசப்பாக்கு சொல்லிடுவாங்க செல்ஃபி எடுக்கிறது. இன்னைக்கு மாடர்ன் டைம்ல ஒருவேளை கர்த்தர் விடுதலை கொடுத்தாங்க. ஆனா அந்த ஸ்திரீ நிமிர்ந்த உடனே கர்த்தரை ஸ்தோத்திரித்தது, ஆராதித்தது. இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய மகிமைக்காக வாழ்வதற்காக. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் நம்மளை பார்த்து விடுதலை கொடுக்கிறாரு, பெண்டாவே வாழ்வதற்காக இல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக. அந்த இடத்துல ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, டாட்டர் ஆஃப் ஆப்ரஹாம். இது நான் அதுக்கப்புறம் சொல்றேன். நான் அந்த மனுஷன் ஏன் அந்த இடத்துல கோவப்பட்டான், அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அந்த ஆண்டவர் இந்த இடத்துல டாட்டர் ஆஃப் ஆப்ரஹாம்ன்றாரு. அவர் சுகத்தை கொடுத்தது மாத்திரம் இல்ல, அந்த ஸ்திரீயுடைய டிக்னிட்டியை ரெஸ்டோர் பண்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 18 வருஷத்துக்கு அந்த ஸ்திரீயுடைய பேரு இல்ல, பேர் சொல்லல. அப்படின்னா எல்லாருமே அதை கூனி கூனி தான் கூப்பிட்டுருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு அவங்களுடைய கண்டிஷன் வச்சுதான் கூப்பிடுறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கர்த்தர் அவங்களுடைய கண்டிஷனை பார்க்கல. அதாவது அவர் மகள், அந்த கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப், என்னுடைய மகளுக்கு இப்படி இருக்குதான்னு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுதுங்க? டாட்டர் ஆஃப் ஆப்ரஹாம் சொன்னானாக்கா, இந்த மகள் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தவங்களாம். ஏன்னா அந்த நாட்கள்ல ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அவங்க சபிக்கப்பட்டவங்க சொல்லி அவங்களை கீழே தாழ்த்துறவர்களாக இருப்பாங்க. சகாயுவை பார்க்கிறோம். சகாயு ஒரு ஏமாற்றக்காரனாக, வரி வசூல் செய்கிறவனா, அவனை ஒரு தீண்டாதவனா, தொடப்படாதவனா, தள்ளப்பட்டவனாக பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அவனை மீட்புதல் கொடுத்து ரட்சிப்பு இந்த வீட்டுக்கு வந்தது, நீ ஆபிரகாமுடைய மகனாக மாறினு சொல்லி அவனுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கொடுத்து டிக்னிட்டியை உயர்த்துறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கலாம், நம்முடைய கண்டிஷன், நம்முடைய சிச்சுவேஷன் ஜனங்க பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகனாக மகளாக நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார், அப்பான்னு சொல்லக்கூடியதாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறது அவருடைய பிள்ளைகளாக நாம வாழ, அவருடைய நாமம் மகிமைப்படுத்த. ஆனா அங்க இருக்கிறவர் ஒருத்தர் என்ன சொல்றாருனாக்கா, இதை செலிப்ரேட் பண்ணாம இந்த இடத்துல அந்த ஸ்திரீ சந்தோஷத்தோட கூட, மகிழ்ச்சியோட கூட, ஆனந்தத்தோட கூட, அவருக்கு ஒரு 18 வருஷத்துக்கு அவ்வளவு அந்த வழியில, வெக்கத்துல, பயத்துல, தூசியில, கட்டுல வாழ்ந்து இருந்தது, நிமிர்ந்து ஒரு கொண்டாட்டத்துல, சந்தோஷத்துல. ஆனா அங்க இருந்தவர் எல்லாரையும் திட்டுறாரு. இயேசுவை திட்டல, இயேசுவை திட்ட முடியாது. ஏன்னா அவர் ஒரு தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜனங்க மேல சொல்றாங்க, 6 நாள் இருக்குது, 6 நாள் வராம இப்ப இன்னைக்கு வந்து இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அதனால தான் மாயக்காரனை ஹிப்போக்ரேட்னு சொல்லி சொல்றாங்க. இதை ஏன் இதற்காக அங்க சொல்லப்பட்டது உங்களுக்கு நல்லா சொல்றேன் நான். உங்களுடைய எருது அப்படின்னாக்கா அந்த
ஆக்ஸ் ஆர் கழுதைக்கு அந்த சாபத் தினத்துல, அந்த ரெஸ்ட் டேல நீங்க அதை அவுத்து தண்ணி காட்டுறதுக்காக விடுறீங்களே, அதுவும் வேலை தானே. ஆனா இந்த ஆபிரகாமுடைய மகள் 18 வருஷம் பிசாசுடைய கட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அத நான் அந்த கட்டுல அவுத்து விடுறது. அப்போ நீ எருதியோ இந்த கழுதையோ இந்த ஸ்திரீயை விட உயர்ந்து பார்க்கிற. ஆனா நான் ஜனங்களை தான் மேல உயர்வா பார்க்கிறேன். என்னுடைய மகள் ஆபிரகாமுடைய மகள். அப்ப இன்னைக்கு நமக்கு இது பண்ணணும், அது பண்ணணும், ஜனங்களுக்கு இது செய்ய மாட்டேன், எனக்கு பொருட்கள் மேலதான் இருக்கலாம். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கும் போது நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அவருடைய கிருபை ஜனங்க மேல, ஜனங்களுக்கு தான் முக்கியம். அந்த கம்பேஷன் தான் முக்கியம். அந்த மனதுருக்கம் தான் முக்கியம். மனதுருக்கம் தெய்வம் இயேசு நம்மளோடு கூட இருக்கிறாரு. அப்ப அந்த தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு அடிக்கடி இந்த கேள்வியை கேட்க தேவையில்லை. நான் இயேசு கிறிஸ்து ஒண்ணு இல்ல, நான் மற்றவங்க மேல மனதுருக இருக்க. அவரை பின்தொடரனா ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு, இயேசுவை காண்பிக்கிறாரு. அவரை போலதான் நம்முடைய கேரக்டர் மாறுவதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறரை மன்னிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறரை நேசிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறரை பேர் வித் ஒன் அனதர், ஒருத்தர் சகித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துக்குள்ள பிறரை மன்னிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய அந்த கரிசனைய, அந்த இரக்கத்தை, அந்த தயவை பிறருக்கு எப்ப வேணா எங்க வேணா காமிக்கலாம். ஆமென். அன்றைக்கு அவர் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனம் அவங்கதான் பொக்கிஷமா இருக்கிறாங்க. இட் இஸ் பீப்புள் ஃபர்ஸ்ட். உன்னை குடும்பத்துல பார்க்கும்போது என் மேலதான் முக்கியம், இதுதான் முக்கியம். அன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த பொக்கிஷத்தை அவங்கள கவனிங்க, கிருபை காமிங்க. இதனை நான் சொல்றது புரியுதுங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஸ்திரீயை விடுதலை கொடுத்தவரா இருக்கிறார். ஒரு அடையாளத்தை கொடுத்தார் ஆண்டவர். அவங்க இருந்த அந்த ஒரு ரூல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் ரூல்ஸ்க்கு மேல இரக்கம் தான் முக்கியம்னு சொல்லி சுத்தி காண்பித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ கர்த்தர் விடுதலை கொடுக்கிறது நமக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை சேவை செய்கிறவர்களாக, சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜனங்க அந்த எருது கழுதைய அவுத்து விடுறாங்க தண்ணிக்கு. இயேசு அந்த ரெஸ்ட் டேவே, அது தேவனுடைய கிஃப்ட் டே அன்னைக்கு தன்னுடைய மகள் 18 வருஷம் பிசாசுடைய கட்டுல இருந்தத கர்த்தர் அவித்து விடுறாரு. நிரந்தரமான அந்த ஒரு ரெஸ்ட்ல இருக்கும்படியாக, தேவனுடைய ரெஸ்டுக்குள்ள இருக்கும்படியாக, தேவனுடைய ஜீவ தண்ணீரை ஒவ்வொரு நாளும் குடிப்பதற்காக கர்த்தர் அவித்து விடுறதாக இருக்கிறார். இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஒரு கட்டுல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பாவத்தின் கட்டுல இருக்கிறீங்களோ, சாபத்தின் கட்டுல இருக்கிறீங்களோ, கர்த்தருக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆனாலும் கூட பிசாசுடைய கட்டுல, கடத்தின் கட்டுல கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்க்கிறாரு, பேசுறாரு, தொடுறாரு, விடுதலை கொடுக்கிறாரு. மறுபடியும் அங்க போறதுக்காக இல்ல, தேவனுடைய மகிமைப்படுவதற்காக, தேவனுடைய மகிமைக்காக வாழ்வதற்காக, அவருடைய சுதந்திரத்துல நாம விடுதலையோடு கூட நடப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம ஆபிரகாமுடைய சந்ததிகள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாம் கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நாம இந்த பாழா போன உலகத்துல இருக்கிறோம்னாக்கா, இட் இஸ் நல்லதான் இருந்தது. திடீர்னு எப்படி கால் எப்படி ஆயிடுச்சுனாக்கா, நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை என்னையும் மீறி அப்படி ஆகுதுனாக்கா ஏதோ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அதுக்காக நான் அங்கேயே விட்டுடல. தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய சுகத்தினால காரியங்களை செய்து அதை மேற்கொள்ளணும். அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்குது.
சவால்களை தேவனுடைய வல்லமை பிசாசை மேற்கொள்ள அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதே அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக வருகிற எந்த ஒரு காரியத்திலையும் இன்னும் கட்டுகள்ல இருக்கிறோம்னாக்கா அதை இயேசுவின் நாமத்தினால நாம மேற்கொள்றவர்களாக இருக்கலாம். ஆமென். ஸோ இன்னைக்கு நாம 3 காரியங்கள் என்ன செய்யுதுனாக்கா, கர்த்தர் நம்ம பார்க்கிறவர். எந்த விதத்திலயும் நாங்க சிறந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. கர்த்தருடைய பார்வையில நாம பொக்கிஷம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்ப அப்படின்னு சொல்லும் போது நாம மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். அதே நேரத்துல ஹானர் பண்றாரு, நம்மள டிக்னிட்டி மேல கொண்டு வர்றாருன்னா மற்றவங்களை யாரும் கீழே போட தேவையில்லை. நான் இங்கிலீஷ் சர்வீஸ்ல சொல்லிட்டு இருந்தேன், யாரும் ஒருத்தர் இப்போ வீட்டில் கூட அவங்களுடைய பாடி ஷேம் பண்ணவோ அவங்களுடைய கண்டிஷன் வச்சியோ கூப்பிடாதீங்க. நீ இப்படி இருந்தவ, நீ இந்த வேலை செய்தவ, நீங்க அப்படி நாங்க அப்படின்னு சொல்லி செய்ய தேவையில்லை. எனக்கு உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, பணக்காரோ ஏழைப்பட்டவங்களோ, பங்களால இருக்கிறவங்களோ இல்லை சின்ன வீட்டில் இருக்கிறவங்களோ, தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அப்பான்னு கூப்பிடக்கூடியதான மகனும் மகள் செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ உங்க வீட்லயும் இதைத்தான் பாருங்க, சபையில இதைத்தான் பாருங்க. ஆட தேவையில்லை, நான் தான் சொல்லி பண்ண தேவையில்லை. கர்த்தர் நம்மளை விடுதலை கொடுக்கிறவர். நாம விடுதலை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு ஏன் அந்த ஆட்டத்தை காமிக்கணும்? மற்றவங்க வராங்கனாக்கா, மேல வராங்கன்னா உயர்த்துங்க, சந்தோஷப்படுங்க, கொண்டாடுங்க. ஏய், நான் முன்னாடி வந்த இவங்களுக்கு எப்படி மேல வந்துடுச்சு? ஏனோ எஸ்தர் என்கிட்ட எதுவுமே கேட்கல, மாஸ்டர் எனக்கு இது கூட அது கூட பின்னாடி தான் இருந்துச்சு. ஆனா தேவனுடைய நோக்கம் ஜபிக்கும் போது அந்த ஒரு தாழ்மை குணம், அந்த ஒரு பொறுமை குணம், எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனிடத்துல சொல்லி பழைய காரியங்களை பேசுற காரியங்கள் கிடையாது. என்ன பண்ணலாம் முன்னாடி நெக்ஸ்ட் தேவனுடைய ஞானத்துல யோசிக்கிற ஒரு பொண்ணா இருந்தாக்கா இந்த பிள்ளைங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அதனாலதான் எஸ்தரை ஆண்டவர் இட்ஸ் ஹேண்ட் பிக்ட். புரியுதுங்க? அல்லேலூயா. சோ சின்ன பொண்ணு மேல வருதுன்னு சொன்னாக்கா, எப்படி சபையில மேல வந்து உட்காரலாம், மேல எப்படி நிக்கலாம், அந்த அவங்க சொன்னது போல எப்படி செய்யலாம் நாம கேட்க தேவையில்லை. தேவனுடைய கிருபை செய்யும் போது சந்தோஷமாக யார் விடுதலை பெற்றாலும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். சிஸ்டர் மாலதி எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்ன்றாங்க. சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனா எதற்காக நம்ம சொல்றோம் பிரைஸ் தி லார்ட்னு? உங்களை பார்த்ததுல சந்தோஷம், அவருக்கே மகிமை, அவருக்கே ஸ்தோத்திரம். உங்களை சுகத்தோட பார்க்கறதுல ஸ்தோத்திரம், உங்களை சபையில பார்க்கறதுல ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பிரைஸ் தி லார்ட். உள்ளத்துல ஒரு வென குறும்பு கசப்பு வச்சுன்னு பிரைஸ் தி லார்ட். அதோட அர்த்தம் தெரியல நமக்கு. தேவன் சொல்றாரு, நீர் பெற்றுக்கொண்ட அந்த கம்பேஷன், அந்த மன துருகத்தை பிறருக்கு காமி. நான் சுதந்திரத்தோட இருக்கிற ஆண்டவர்கள் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா கீழே விடுதானா அந்த தூக்கி எடு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறானாக்கா மற்றவங்களுக்கு நம்ம மூலியமா இயேசு கிறிஸ்துவோட அதிகாரத்தை காண்பித்து அவங்க கையை பிடிச்சு தூக்கு. தட்ஸ் கம்பேஷன். அதே புரியுதுங்க? அல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், தொட்டு சுகமாக்குறவராக இருக்கிறார், நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். யாரும் உங்களை வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கலன்னா பரவாயில்ல, நம்ம மற்றவங்களை நம்மளை பார்க்கிறவங்களாக இருக்கிறாங்க. நம்ம பழைய காரியங்கள்ல இருக்க தேவையில்லைங்க. கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பக்கத்துல சொல்றேன் நான், ஸ்திரீகள் ஒருவேளை நீங்க சில பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாம், வீடுகள்ல வேலை பண்றவங்களா இருக்கலாம், குனிந்து
நிமிர்ந்து பக்கெட்டுக்கு எடுத்து குக் பண்ணி ரொம்ப வலிகள், தாங்க முடியாத வலிகள். அதுவே ஒரு நம்மளை என்னை யாரும் பார்க்கலையே உள்ளத்தை யோசித்துருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்க்கிறவர், உங்களை ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்து உயர்த்துறவராக இருக்கிறார். மற்றும் என்ன, உங்களை அந்த வேலை செய்யற அம்மான்னு கூப்பிடலாம். கர்த்தர் உங்களை பார்த்து அவருடைய பொக்கிஷம், அவருடைய செல்ல பிள்ளையாக பார்த்து உங்களை உயர்த்துறவராக இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவை நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு அந்த அடிக்ஷன்லயோ, பயத்திலையோ, வெக்கத்திலையோ, ஏதோ ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப், எப்போ பார்த்தாலும் போராட்டம் 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 போராட்டம், வீட்டில் சண்டை 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 சண்டைன்னு சொல்லுவாங்களா, ஏதோ ஒரு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது அந்த இடத்துல. இல்லை ஒரு பாரம்பரியமான ஒரு பேட்டர்ன்ல, மன்னிக்க முடியாத ஒரு கசப்புக்குள்ள, உங்களை அழிக்கிற ஒரு பழக்கத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இல்லை மனசு அளவுக்கு ஊனமுற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய அழுத்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். மனுஷனால முடியாது, ஆனா தேவன் இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறவர். எப்படி மகளே மகனே அழைத்து ரிலேஷன்ஷிப் அதை ரெஸ்டோர் பண்ணி என்னுடைய மகள் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நம்முடைய மதிப்பை உயர்த்துறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ள நம்ம வெக்கத்துல இருந்து, பயத்துல இருந்து எல்லாம் விடுதலை கொடுத்தவர். மறுபடியும் பெண் ஆகிறதுக்காக இல்லை, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழலாம். நம்ம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாவுடைய செல்ல பிள்ளையா இருக்கிறீங்க நீங்க. பாவி அல்ல. மற்றவங்கள கண்டிஷனை பார்த்து அந்த கண்டிஷன் பேரை வச்சு சொல்லாதீங்க. ஒருவேளை பாஸ்டர் இப்படி நடக்கிறாருன்னு, ஓ அந்த நொன்ற பாஸ்டரா நீங்க சொன்னாலும் நான் அவருக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க உங்களுடைய கண்டிஷனை வச்சு வீட்டுல இருக்கிறவங்க கேலி பண்ணலாம். அதுக்காக நீங்க அவங்களுக்கு கேலி பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கணும், நான் ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு தான். ஆமென். அதுதான் உங்களுடைய அடையாளம். So reflect Christ compassion சொல்லும்போது அவருடைய மனதிற்கும் மற்றவங்களுக்கு வெறும் எனக்குன்னு சொல்லும் போது இயேசு கிட்ட தான் கேட்கணும். மனதிற்கும், ஐயோ என் மேல யாராவது பரிதாபப்படுவாங்களா, யாராவது பாவப்பட்டு என்னை யாராவது கவனிக்குவாங்களா. தேவன் உங்க மேல மனதிற்கும் தேவமா நாம இனிமே அவர்கிட்ட அழுவுறது நிறுத்திடணும். எனக்கு ஒரு ஆசை, இங்க வரும்போது எல்லாருமே மகிழ்ச்சியோட கூட ஆனந்தத்தோடு கூட அவரை கொண்டாடணும். வாரம் வாரம் அவர் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து சந்தோஷத்துல ஆடி பாடி கொண்டாடி பாடணும். ஆராதனை செய்யும் போது கூட அவர் நமக்காக என்ன செய்தார்னு உள்ளத்துல இந்த ஆவியில நம்ம ஆராதிக்கிறவர்களாக. அதுக்கப்புறம் ஜபத்துக்கு ஒரு காரணம். ஜபம் கூட எப்படி இருக்கணும்? நம்முடைய ஜபம், புதிய ஏற்பாட்டின் ஜபம் அறிக்கைன்றது. எஸ், தேவன் இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்கிறேன், அதை தான் நம்ம கன்ஃபஸ் பண்ணோம், அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில நேரங்கள் இருக்கிறது அழுவது, என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லி அதை அழுவுறாரு. ஆனா மீதி நேரத்துலதான் ஆனந்த கணிகத்தான் இருக்கணும். நாம நினைக்கிறது, எனக்கு பேசணும், என் பொண்ணு விட்டு போச்சு, என் பையன் விட்டு போச்சு, பணம் மேல யாருமே பார்க்கல. உனக்குள்ள எங்க இருக்கிறார் இயேசு? நம்மளே ஒரு கேள்வி கேட்கணும் இல்லைங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் அழுது 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 சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த அம்மா வந்தாங்க, கிருபையால கர்த்தர் பார்த்தாரு, பேசினாரு, தொட்டாரு, விடுதலை கொடுத்தாரு, மீட்புதல் கொடுத்தாரு. அதே தேவன் இன்னைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுற்றிலும் யாருக்காவது உதவியா, நேரன் காலன் பார்க்காத உதவி நாங்கள் உதவி செய்யலாம், மற்றவங்க சொல்றதை கேட்கலாம். ஆமென். அல்லேலூயா. அதே நேரத்துல மற்றவங்களை ஆனர் பண்ணலாம். கேலி பரிகாசம் செய்வதை விட்டுட்டு
நம்மளுடைய சில நேரங்களில் உடல் வித்தியாசமா இருக்கும், சில பேருடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும். அது சில காரியங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கண்டிஷன் வச்சு கூப்பிட வேண்டாம். தேவனுடைய பிள்ளை மெஃபிபோஷத், யோனத்தானுடைய மகன், ஃபுல்லா பேரலைஸ் ஆயிட்டு இருந்தான். ஆனா தாவீது கிருபை கொடுத்துட்டு, எஸ் என்னுடைய டேபிள் தான் வாழ்நாள் முழுதும் என் டேபிள் நீ உட்காந்து சாப்பிடணும், ராஜாவோட டேபிள்ல. அவன் பயந்தான், ராஜா என்ன ஒரு வாட்டி கொலை பண்ணிடுவாங்க, ஏன்னா அந்த அந்த பழைய ராஜாக்களுடைய யாரா இருந்தாலும் அவங்கள திரும்பவும் அந்த அந்த ராஜ்யத்துக்காக சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எல்லா குடும்பத்தில் இருக்கிற வாரிசா அழிச்சிடுவாங்கன்னு சொல்லி அவன் பயந்தான். ஆனா தாவீது சொல்றாரு, இல்லை இல்லை, நீ கவனன்ட், நான் உடம்படிக்கை செய்த என் ஃப்ரெண்டோட கூட, யோனத்தானோட கூட, மகன் என்னோட தான் நீ சாப்பிடணும். இன்னைக்கு நாம ஒருவேளை அந்த பாவத்துல உள்ளத்துல வந்து ஊனமுற்றது போல நம்ம பாவத்துல பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் கிருபை கொடுத்து தேவனுடைய பந்தியில வாழ்நாள் முழுவதும் அவரோடு கூட உறவாட பிள்ளையாக, மகனாக, மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க இருக்கிறார். அப்ப என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, என் சபையில இருக்கிறவங்களுக்கு, வேலை செய்யற அங்க எத்தனை பேரோட கூட இதையே மனதிற்கும் நம்ம காமிச்சிட்டு அவங்கள கூட உயர்த்துறவங்க, கீழே போட்டுருவங்க. பேசுறது வித்தியாசம், நட வித்தியாசம், யாரும் பாடி ஷேப் பண்ண தேவையில்லை, யாரையும் இவங்களா அவங்களான்னு பேச தேவையில்லை. கர்த்தர் நம்ம மேல எப்படி மனதிற்கும் இருந்து நம்முடைய டிக்னிட்டியை உயர்த்தினாரோ அதே போல மற்றவர்கள் கூட நாம உயர்த்துறவர்களாம். புரிஞ்சுச்சுங்க? ஆமென், ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? Let's walk in His freedom. Help someone stand taller. இயேசு பார்த்தார், பேசினார், மறுமலர்ச்சி. அந்த மகள் ஆராதனை செய்கிறவராக மாறினாங்க. இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள விடுதலை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டோமா, இல்லை அவரை ஆராதிக்க சேவையில் இருக்கிறோமா? ஒருவேளை நீங்க இன்னும் பெண்டாவே இருக்கிறீங்களா? பாவத்துல, வெக்கத்துல, இந்த கம்பேரிசன்ல, ஃபெயிலியர்ல, எல்லாத்துலயும் அப்படியே இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு, தொடுறாரு, பேசுறாரு, விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறாரு, உங்களுடைய டிக்னிட்டியை மேல உயர்த்துறவராக இருக்கிறார், உங்களை ரெஸ்டோர் பண்றவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த சுதந்திரத்துல நம்ம நடக்கிறவர்களாக. எஸ், பிராணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட மனிதர்களுக்கு முக்கியத்துவம். தேவனுடைய அன்பு நமக்கு காண்பித்தாரு, நாம பிறருக்கு அன்பு காண்பிக்கிறவர்களாக பேசலாம். ஆண்டவரோடு கூட ஒப்பு கொடுங்க. உங்களே நீங்க ஒப்பு கொடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, என்னை ஆண்டவரே, அப்பா, இந்த வெக்கத்துல விடுதலை கொடுத்தீர் ராஜா, பயத்துல இருந்து விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, கீழே பார்க்கறத பதிலாக தேவனை பார்க்க, உம்மை பார்க்க எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க பிறருக்கு. அதே ஆண்டவரே, அப்பா, நான் இவ்வளவு நாளா இருக்கிறேன், எனக்கு தான் கிடைக்கணுன்றதை விட இவங்க எஸ் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, விசேஷித்தமானவர்கள், பொக்கிஷமானவர்கள் சொல்லி எஸ் வெளியில கூட நாம மனதிருகத்தோடு கூட உதவி செய்கிறவர்களாக எஸ் சொல்லலாமா? கமான் கமான் கமான், ஒப்பு கொடுங்க. உங்களுடைய மகனை நீங்க எப்படி பாக்குறீங்க? மகளை எப்படி பாக்குறீங்க? உறவினர்களை எப்படி பாக்குறீங்க? எஸ், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி. எஸ், we worship you Lord. ஹல்லேலூயா. இனிமே நான் பழைய பார்க்க தேவையில்லை, பழைய காரியங்களுக்கு போக தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் நிமிர்ந்து நிற்கிறவனாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலையில் நாம நடக்கிறவர்களாக இருக்கலாம். எஸ், அதே சமயத்துல வேற யாராவது பெண்டா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்களுக்கு உதவி செய்து இயேசு நிமித்தமாக அவர்களை நிமிர்ந்து நிற்கிறவர்களாக மாற்றலாம். எஸ், அப்பா உமக்கு நன்றி ராஜா, பிதாவே உமக்கு நன்றி. இந்த வேலையில கூட நாம இயேசுவை பார்க்க அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. எஸ் அப்பா, மறுமலர்ச்சியும் மீட்புதலும் கொடுத்த நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கொடுத்தீர் ஆண்டவரே, விடுதலை கொடுத்தீர் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆண்டவரை இந்த விடுதலை, இந்த உடன்படிக்கையின் அன்புக்குள்ள, இந்த உறவுக்குள்ள நடக்க என்ன வழி நடத்துங்க ராஜா. நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்வதல்ல, ஏற்கனவே நீர் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கப்பா.
அப்பா இதே ஆண்டவரே இந்த மனதுருகத்தை அப்பா உம்முடைய மனதுருகத்தை என் மூலியமாக வெளிப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க அப்பா. என் வீட்டுல சபையில வேலை செய்கிற இடத்துல எல்லாற்றிலும் ஆண்டவரே அப்பா மறுபடியும் அதே பழைய பாவத்துக்குள்ள போய் விழுகாத படிக்க ராஜா. நீங்க என்னை தொட்டு ஆண்டவரை சுகமாக்குங்க ராஜா. நான் உமக்காக ஜெபிக்கணும், உம்மை மகிமைப்படுத்தணும் அப்பா, உம்மை ஆராதிக்கணும் ஒவ்வொரு நாளும் அப்பா. என்னுடைய வாழ்க்கை உமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நான் நடக்கணும் ராஜா. நன்றி பிதாவே, அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே. இந்த காலவெளியில் வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரை குடும்பமா என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள் பெரியவர் வரை ராஜா. அப்பா நீர் இவரோடு கூட பேசுறதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் வீணாக போகாத படிக்க ராஜா. அந்த ஸ்திரீயை பிசாசுடைய கட்டிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் இந்த இடத்துல கூட எந்த விதமான ஒரு அழுத்தங்கள் பாரங்கள் இருந்தா இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டிலிருந்து விடுதலை தாங்க ராஜா. ஏற்கனவே நீர் சிலுவிலிருந்து அப்பா விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த அழுத்தத்திலிருந்து அதே சேம் ஒவ்வொரு நாளும் அதே பேட்டர்ன், இப்படி அப்படி இருக்கிற அந்த பேட்டர்ன்ல இருந்து விடுதலை கொடுங்க அப்பா. இயேசுவை நோக்கி பார்த்து எனக்கு விடுதலை கொடுத்த தேவனை நான் ஒவ்வொரு நாளும் ஆராதனை செய்வேன் என்று உறுதியோடு கூட உம்முடைய வார்த்தை பேச உடைய விடுதலைக்குள்ள நடக்க இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. பெரியவர்லேருந்து சிறியர் வரை அப்பா எங்களை நீர் காண்கிற தேவன், அழைத்த தேவன், பேசுகிற தேவன், மறுமலர்ச்சி கொடுத்து மீட்புதல் கொடுத்து எங்களை உயர்த்துகிற தேவனாக, தலை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிற ராஜா. நன்றி அப்பா. குடும்பமாய் ஆசீர்வதிங்க. சமாதான சந்தோஷம் அன்போடு கூட கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து நாம மகிமையாகட்டும். இந்த வாரம் முழுவதும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இங்க இருக்கிறதான ஒவ்வொருத்தரோடு கூட ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட தனிப்பட்ட நபரோடு கூட என்றும் சதா காலமும் இருப்பதாக.